வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். நம்ம தமிழுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணிட்டு வர்றோம். அதன் அடிப்படையில் டுடே இந்த வீடியோவில் என்ன டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா, தமிழ் அழகு 1, 2, 7 ஓகேங்களா. இந்த டாப்பிக்லேருந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. இதோட பிடிஎஃப்பை வந்து நம்ம டெலகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் முழுமையாக எழுதிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் ஓகேங்களா. ஓகே, அதை விட முக்கியமான இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, 100 கொஸ்டின்ஸுமே ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் தான் ஓகேங்களா. அதனால் வந்து நீங்கள் இந்த 100 கொஸ்டின்ஸுமே நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது மாதிரி பாருங்கள். ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம கேட்டிருக்கோம் ஓகேங்களா. எந்த மாதிரிலாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க, எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க, அதை நம்ம வந்து சூஸ் பண்ணி கேட்டிருக்கோம். ஓகே, இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாகவே பாருங்கள் ஓகேங்களா. ஓகே, அதே போலவே பார்த்திங்க அப்படின்னா, தேர்வர்கள் 100 கொஸ்டினுக்கு எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போடுறீங்க அப்படிங்கிறதையும் வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின், கீவா ஜெகநாதர் பெற்ற விருதுகளை ஆண்டோடு பொறுத்துக ஓகேங்களா. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி 3, 4, 1, 2 அதுதான் இதற்கான ஆன்சர். பார்ப்போம். அதாவது வாகிச கலாநிதி அப்படிங்கிற அந்த விருதை வந்து 1951 பெறாரு. திருமுருகாற்றுப்படை அரசு அந்த விருதை வந்து பார்த்திங்க அப்படின்னா 1949 பெறாரு. ராஜா சர் அண்ணாமலை செட்டியார் விருது 1982, வித்துவான் பட்டம் 1933 ஓகேங்களா. ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர். இந்த உவேசாவுடைய மாணவர் தான் இந்த கீவா ஜெகநாதர் அவர்கள். தமிழ் தாத்தான் அழைக்கப்படக்கூடிய உவேசாவுடைய மாணவர் தான் கீவா ஜெகநாதர் அவர்கள். ஓகே, செகண்ட் கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இதற்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்துரும். ஆப்ஷன் டி ஏபிடி தவறு, அதுதான் ஓகேங்களா. இந்த நாமக்கல் கவிஞரின் பெற்றோர் பெயர் வெங்கடகிருஷ்ணன் அம்மணி அம்மாள் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு ஓகேங்களா. நாமக்கல் கவிஞரோட பெற்றோர் பெயர் வெங்கடராமன் அம்மணி அம்மாள். ஓகே, இரண்டாவது கூற்று, நாமக்கல் கவிஞர் பிறந்த ஊர் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மோகலூர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு ஓகேங்களா. நாமக்கல் கவிஞர் பிறந்த ஊர் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மோகனூர் ஓகேங்களா. மோகனூர் அப்படிங்கிற அந்த இடத்துல அவர் பிறந்திருக்காரு. ஓகே, மூன்றாவது கூற்று, நாமக்கல் கவிஞர் தமிழறிஞர் கவிஞர் விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி. ஓகே, நான்காவது கூற்று பார்த்தீங்க அப்படின்னா, நாமக்கல் கவிஞரின் காலம் 19/10/1888 முதல் 24/8/1971 வரை அப்படிங்கிற இந்த காலம் வந்து தவறு ஓகேங்களா. அப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஏபிடி தவறு, அதுதான் இதற்கான ஆன்சர். ஓகே, தேர்டு கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, பெரும்பானாற்று படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி ஓகேங்களா. இந்த பெரும்பானாற்று படை பட்டினப்பாலை இதெல்லாம் எழுதியவர் யார் அப்படின்னா கடியலூர் ருத்திரங்கண்ணனார் அவர்கள் ஓகேங்களா. ஓகே, இதில் கூற்று 2, பேரியால் 21 நரம்புகள் வாசிக்கும் பாணன் ஒருவன் வறுமையால் வாடும் இன்னொரு பாணனை தொண்டைமான் இளந்திரையனிடம் ஆற்றுப்படுத்துவதாக அமைந்த நூல் பெரும்பானாற்று படை ஓகேங்களா. இந்த கூற்றுமே வந்து சரிதான் ஓகேங்களா. ஒரு வறுமையில் இருக்கக்கூடிய பாணன் இன்னொரு வறுமையில் இருக்கக்கூடிய பாடனுக்கு வழிகாட்டுவதாக ஆற்றுப்படுத்துவதாக அமைந்த நூல் தான் பெரும்பானாற்று படை. அப்போ கூற்று 2மே சரி. அப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று 1, 2 சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, ஃபோர்த்து கொஸ்டின், தமிழ் ஒலியின் கவிதைகளை வெளியிட்டவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி மாசு சம்பந்தன் அவர்கள் ஓகேங்களா. பாரதி செல்வா பார்த்தீங்க அப்படின்னா ஆவணப்படம் ஒன்று தமிழ் ஒலியை பற்றி எடுத்திருப்பார். ஓகே, ஃபிஃப்த்து கொஸ்டின், காகிதப்பூ என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு தருக. ஓகே, ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர். 3ஆம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன் தொக்க தொகை ஓகேங்களா. காகிதப்பூ அப்படின்னா நம்ம அதை விரிச்சு எழுதுறோம் அப்படின்னா எப்படி பிரிப்போம் அப்படின்னா காகிதத்தால் ஆன பூ அப்படின்னு வந்து பிரிப்போம் ஓகேங்களா. இதில் ஆல் அப்படிங்கிறது 3ஆம் வேற்றுமை உறுப்பு, ஆன 3ஆம் வேற்றுமை, ஆன அப்படிங்கிறது உறுப்பு. அதனால இது வந்து 3ஆம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன் தொக்க தொகை. ஓகே, சிக்ஸ்த்து கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க ஓகேங்களா. ஓகே, இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் டி ஏசி சரி, அதுதான் இதற்கான ஆன்சர். ஓகே, அதாவது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரின் சிறப்பு பெயர் மக்கள் கவிஞர் பொது உடைமை கவிஞர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி. ஓகே, அடுத்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரின் பெற்றோர் அருணாச்சலனார் மீனாட்சி அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு ஓகேங்களா. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரோட பெற்றோர்
அருணாச்சலனார், விசாலாட்சி. ஓகேங்களா, விசாலாட்சி. ஓகே. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் வாழ்ந்த காலம் 1930. 13/4/1930 முதல் 8/10/1951 வரைக்கும் அவர் வந்து வாழ்ந்திருக்கிறாரு அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகேங்களா. ஓகே. அடுத்து 4வது கூற்று, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பிறந்த ஊர் பட்டுக்கோட்டை அருகே உள்ள வெங்கப்படுத்தான் காடு அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அவர் பிறந்த ஊர் என்ன அப்படின்னா பட்டுக்கோட்டை அருகில் இருக்கக்கூடிய செங்கப்படுத்தான் காடு, அந்த இடத்துல தான் பிறந்திருப்பார். ஓகேங்களா. அப்போ இதில் எது சரி அப்படின்னா ஆப்ஷன் டி. ஓகேங்களா, ஏசி சரி, அதுதான் இதற்கான ஆன்சர். ஓகே. 7th கொஸ்டின், நாம் முதலில் காளியார் கோவிலை கைப்பற்றுவோம், பிறகு சிவகங்கையை கைப்பற்றுவோம் என்ற கூற்றினை கூறியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, வேலுநாச்சியார் அவர்கள். 8th கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, கல்வி ஒன்றுதான் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று எண்ணியவர் காயிதே மில்லத் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி. ஓகே. கூற்று 2, திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி, கேரளாவில் ஃபரூக் கல்லூரி ஆகியவற்றை நடத்த காயிதே மில்லத் காரணமாக இருந்தார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா. அதாவது திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி, கேரளாவில் ஃபரூக் கல்லூரி ஆகியவற்றை தொடங்கிறதுக்கு காயிதே மில்லத் அவர்கள் காரணமாக இருந்திருக்கிறார். ஓகே. அப்போ 8th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. 9th கொஸ்டின், கண்ணதாசன் அண்ணாமலையார் நினைவு பரிசினை எந்த ஆண்டு பெற்றார் அப்படின்னா ஆப்ஷன் பி, 1979 ஆண்டு. ஓகே. அடுத்து 10th கொஸ்டின், தமிழக அரசின் துணையோடு தமிழ்நாடு தெய்வீக பேரவை என்னும் அமைப்பு எந்த ஆண்டு குன்றக்குடி அடிகளாரால் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் டி, 1966 ஆண்டு. 11th கொஸ்டின், ஆழ்வார் திருநகரி யாருடைய அவதார ஸ்தலமாகும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, நம்மாழ்வார் அவருடைய அவதார ஸ்தலம். ஓகே. 12th கொஸ்டின், பாரதிதாசன் தம் கவிதைகளில் எத்தகைய புரட்சிகரமான கருத்துக்களை வெளிப்படுத்தி உள்ளார் அப்படின்னா ஆப்ஷன் டி, பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொதுவுடைமை, பகுத்தறிவு இத்தகைய கருத்துக்களை அவர் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார். 13th கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஓகேங்களா. ஓகே. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஆப்ஷன் சி, கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு, அதுதான். ஓகே. அதாவது கூற்று 1, ஐரோப்பிய தமிழ் மொழியை கற்றுக்கொள்வதற்குரிய நூல் ஒன்றை ஜியு போப் அவர்கள் எழுதினார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி. ஓகேங்களா. ஐரோப்பியர்கள் வந்து தமிழ் மொழியை கற்றுக்கொள்வதற்குரிய நூல் ஒன்றை வந்து ஜியு போப் அவர்கள் எழுதுறாரு. த தமிழ் ஹேண்ட் புக் அப்படிங்கிற தமிழ் கையேடை வந்து அவர் எழுதுறாரு. ஓகே. கூற்று 1 சரி. கூற்று 2, ஆங்கில மொழியில் எழுதப்பட்டிருந்த தமிழ்நாட்டு வரலாற்றை தமிழில் எழுதி தொகுத்தார் ஜியு போப் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா. ஆங்கில மொழியில் எழுதப்பெற்றிருந்த தமிழ்நாட்டு வரலாற்றை தமிழில் எழுதி பதிப்பித்தார். ஓகேங்களா. தொகுத்தார் வராது, பதிப்பித்தார் ஜியு போப் அவர்கள். இந்த கூற்றுமே வந்து தவறு தான். அப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. 14th கொஸ்டின், கூர்த்த போர் செய்ய கூடினர் ஒருவன் வந்தெய்தி தீர்த்த நான் அவன் சிறந்த போர் தனித்தனி தாக்க என்ற கூற்றினை கூறியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி, கோலியாத்து அவர்கள். ஓகே. 15th கொஸ்டின், கனிச்சாறு என்ற நூல் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது அப்படின்னா ஆப்ஷன் சி, 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. 16th கொஸ்டின், தமிழ் கலைக்களஞ்சியத்தின் முன்னோடி என போற்றப்படும் அகர முதலி எது அப்படின்னா ஆப்ஷன் பி, அபிதான கோஷம். ஓகே. 17th கொஸ்டின், வாழ்க்கை நிம்மதியாக அமைய எதை செய்ய வேண்டும் என திருக்குறள் குறிப்பிடுகிறது அப்படின்னா ஆப்ஷன் டி, பிறர் குற்றத்தை காண்பவர்கள் தமது குற்றத்தையும் எண்ணி பார்ப்பது. ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. ஓகேங்களா. அடுத்தவங்கள குற்றத்தை பார்க்கறது மாதிரி நம்மளுடைய குற்றத்தையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ உயரங்களை அடைய முடியும் அப்படின்னு அழகுற சொல்கிறாரு திருவள்ளுவர் அவர்கள். ஓகே. 18th கொஸ்டின், உலரெனும் மாத்திரையார் அல்லால் டேஸ் கலரணையார் கல்லாதவர். இந்த திருக்குறளில் கோடிட்ட இடத்தில் வரும் வார்த்தை என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, பயவா. ஓகேங்களா. கல்லாதவர்கள் கலர் நிலத்தை போன்றவர்கள், படிக்காமல் இருக்கிறவங்க உவர் நிலம் பாலைவனத்தில் இருக்கக்கூடிய நிலத்தை போன்றவர்கள் எதுக்குமே பயன்பட மாட்டாங்க
அப்படின்னு கல்வியோட அவசியத்தை திருக்குறள் குறிப்பிடுது. ஓகே, 19 கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் குன்றிய மணி எதற்கு உவமையாக திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, கூடா ஒழுக்கத்திற்கு ஓமையா சொல்றாரு. ஓகேங்களா, அந்த குன்றிமணி பார்த்தீங்க அப்படின்னா சிவப்பாக இருந்தாலுமே அதோடைய முனை கருப்பாக இருக்கும். ஓகேங்களா, அதாவது மனிதர்களை நம்ம நிறத்தை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அவங்களுடைய செயல்களை வச்சு தான் நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த திருக்குறள். ஓகே, 20 கொஸ்டின், யாருடைய நட்பை போற்றி காத்தல் வேண்டும் என திருக்குறள் குறிப்பிடுகிறது அப்படின்னா ஆப்ஷன் சி, அறிவில் மூத்த பெரியோரின் நட்பு. ஓகேங்களா, இந்த அறிவில் மூத்த பெரியோரின் நட்பை நம்ம போற்றி காக்கணும். 21 கொஸ்டின், மூதுரை எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் சி, 31 பாடல்கள். என்ன வெண்பாவில் எழுதப்பட்டுள்ளது மூதுரை அப்படின்னா நேரிசை வெண்பா. இயற்றியவர் யார் அப்படின்னா ஔவையார் அவர்கள். ஓகே, 22 கொஸ்டின், சிறுபஞ்சம் மூலம் அழகு குறித்து கூறும் கூற்றுகளில் கீழ்கண்டவற்றுள் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் பி, செல்வத்திற்கு அழகு கொடுத்து உதவுதல். அதுதான். கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, எண்வனப்பு இத்துணியாம் என்றுரைத்தல் அப்படின்னு வரும். ஓகேங்களா, கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல், காலுக்கு அழகு பிறரிடம் இறந்து செல்லாமை, ஆராய்ச்சிக்கு அழகு முடிவு இத்துணையாம் அப்படிங்கிறத எடுத்து உரைத்தல். இதுதான். 23 கொஸ்டின், டேஸ் இலாதான் பிடித்த படை இன்னா கோடிட்ட இடத்தில் வரும் வார்த்தை என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, ஆற்றல். ஓகேங்களா, ஆற்றல் இலாதான் பிடித்த படை இன்னா. ஓகே, 24 கொஸ்டின், தூய்மை உடையவரின் செயல்களாக திரிகடுகம் கூறும் கருத்துகளில் கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் டி, எந்த உயிருக்கும் துன்பம் செய்யாது இருத்தல். ஓகேங்களா, ஓகே, நீராடிய பின் உண்ணுதல், பெரும்பயன் கிடைத்தாலும் பொய் சாட்சி சொல்லாதிருத்தல், உடல்வாடி தளர்ந்த போதும் அறிவு ஒழுக்கங்களில் குன்றாது இருத்தல், இதெல்லாமே தூய்மை உடையவர்களோட செயலா திரிகடுகம் கூறுது. ஓகே, 25 கொஸ்டின், கல்வியை விட ஒழுக்கமே சிறந்தது என கூறும் நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் சி, முதுமொழி காஞ்சி. ஓகேங்களா, ஆப்ஷன் சி, முதுமொழி காஞ்சி. ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கம் உடைமை அப்படின்னு குறிப்பிடுது. ஓகே, 26 கொஸ்டின், யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி என்ற வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, நான்மணிக்கடிகையில் தான் இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கு. ஓகே, 27 கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் நாலடியார் பொருட்பாலில் உள்ள அதிகாரங்களில் தவறாக பொருந்தி உள்ளது எது அப்படின்னா ஆப்ஷன் சி, துன்பவியல் 3 அதிகாரங்கள் அப்படிங்கிற இந்த தவறு. ஓகேங்களா, துன்பவியலில் பார்த்தீங்க அப்படின்னா நாலடியார் பொருட்பாலில் இருக்கக்கூடிய துன்பவியலில் 4 அதிகாரங்கள் இடம்பெற்றிருக்கு. ஓகே, 28 கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஓகேங்களா, இது கூற்றுகள். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஏபிடி சரி, அதுதான். ஓகே, நாலடியார் கடவுள் வாழ்த்து பாடல் அருக கடவுள் பற்றியது. அதாவது அருக கடவுள் தீர்த்தங்கரர் அதை பற்றி தான் இந்த நாலடியாரோட கடவுள் வாழ்த்து கூறுது. ஓகே, கூற்று சரி 1. கூற்று 2, சமண முனிவர்கள் வாழ்ந்த இடம் பாண்டிய நாடு அப்படிங்கிற இந்த கூற்றும் சரிதான். ஓகே, நாலடியாரின் கடவுள் வாழ்த்து பாடியவர் தருமர் அப்படிங்கிற இது கூற்று தவறு. நாலடியாரில் கடவுள் வாழ்த்து பாடியவர் யார் அப்படின்னா பதுமனார். ஓகேங்களா, நாலடியாரை தொகுத்தவர் பதுமனார், கடவுள் வாழ்த்து பாடியவர் பதுமனார். ஓகே, அப்போ 4வது கூற்று, நாலடியாரில் சிற்றரசர் பெருமுத்திரையர்கள் பற்றி பாடல் 200வது பாடல் குறிப்பிடுகிறது அப்படிங்கிற இந்த கூற்று சரி. ஓகே, அப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஏபிடி சரி, அதுதான். ஓகே, 29 கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, நான்மணி கடிகை என்பதன் பொருள் 4 மணிகள் கொண்ட அணிகலன் என்பதாகும் அப்படிங்கிற இந்த கூற்று சரி. கூற்று 2 தவறு. பார்ப்போம். அதாவது நான்மணி கடிகையோட ஆசிரியர் விளம்பி நாகனார். இதில் விளம்பி என்பது குடிப்பெயர் அப்படிங்கிறது தவறு. ஓகேங்களா, விளம்பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஊர் பெயர். ஓகேங்களா, நாகனார் அப்படிங்கிறது இயற்பெயர். ஓகே, அப்போ கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, 30 கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் தவறாக பொருந்தி உள்ளது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, கிளர்வேந்தன் சிறந்த ஆட்சி புரிந்த அரசன் அப்படிங்கிறது தவறானது. ஓகேங்களா, கிளர்வேந்தன் அப்படின்னா புகழுக்கு உரிய அரசன், அதுதான் பொருள். ஓகேங்களா, வனப்புனா அழகு, சாயினும் அழியினும் சரிதான், தூறு புதர் அதுவும் சரிதான். ஓகே, 31 கொஸ்டின், எது யமன் கொள்ளும் காலத்தில் நினைத்தாலும் உள்ளத்தை வருத்தும் என திருக்குறள் குறிப்பிடுகிறது
அப்படின்னா ஆப்ஷன் ஏ. கேடு வரும் காலத்தில் கைவிட்டு ஒதுங்குகின்றவரின் நட்பை நம்ம யமன் நம்ம உயிரை எடுக்கக்கூடிய காலம் வரும்போது கூட அது என்ன பண்ணும், நம்ம நெஞ்ச வருத்துவோம் அப்படின்னு திருக்குறள் குறிப்பிடுது. ஓகே. 32 கொஸ்டின். ஒருத்தாற்றும் பண்பினார் கண்ணும் கண் டேஸ் பொறுத்தாற்றும் பண்பே தலை. இந்த திருக்குறளில் கோடிட்ட இடத்தில் வரும் வார்த்தை என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி நோடி. ஓகேங்களா. ஒருத்தாற்றும் பண்பினார் கண்ணும் கண் நோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை. ஓகே. அடுத்து 33 கொஸ்டின். சொல்லும் பொருளும் பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்துறோம். ஆப்ஷன் பி 3 4 1 2. ஓகே. நவை அப்படின்னா என்னன்னா நவை அப்படின்னா குற்றம், தரங்கம் அப்படின்னா என்னன்னா கடல், பறிப்பு அப்படின்னா இயக்கம், எழிலியேறு அப்படின்னா பேரிடி. ஓகே. அதாவது இதற்கான ஆன்சர் 33க்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகே. 3 4 1 2. நெக்ஸ்ட் 34 கொஸ்டின். சொல்லும் பொருளும் பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 2 3 4 1. ஓகே. அதாவது வைரியம் கூத்தர், சுவல் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் தோல், நேமி அப்படின்னா சக்கரம், கிளி அப்படின்னா துணி. ஓகே. ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சர். ஓகே. 35 கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் தவறாக பொருந்தி உள்ளது எது அப்படின்னா ஆப்ஷன் டி மாதிரம் மலை அப்படிங்கிறது தான். மாலை அப்படிங்கிறது தவறு. ஓகேங்களா. மாதிரம் அப்படின்னா மலை, ஆகாயம் இந்த பொருளாக தரும். ஓகேங்களா. ஓகே. அடுத்து 36 கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் தவறாக பொருந்தி உள்ளது எது அப்படின்னா ஆப்ஷன் டி தெரு நட்பு அப்படிங்கிறது தான். ஓகேங்களா. தெருனா பகை அப்படிங்கிற பொருள் தரும். பகை, தண்டித்தல் இந்த பொருள் தரும். ஓகேங்களா. இது தவறாக பொருந்திருக்கு. ஓகே. 37 கொஸ்டின். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஓகே. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி வைகள், வைகளும், வைகரை, வைகுதல். ஓகேங்களா. இதுதான் இதற்கான ஆன்சர். அடுத்து 38 கொஸ்டின். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அதாவது தை, தீ, தென்னை, தாமரை, தூண், தேன், தட்டு, திண்ணை, துணி, தொட்டி, தோட்டம், தயிர், திரள், தூண், தூள், திண்ணன், தோணி, தொடு, தீனி. ஓகேங்களா. இதை அகர வரிசைப்படி சீர் செஞ்சோம் அப்படின்னா இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா. தட்டு, தயிர், தாமரை, திண்ணன், திண்ணை, திரள், தீ, தீனி, துணி, தூண், தூள், தென்னை, தேன், தை, தொட்டி, தோடு, தொடு, தோட்டம், தோணி. ஓகே. அடுத்து 39 கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் செம்மொழி இலக்கியங்களுள் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் டி சீவக சிந்தாமணி. ஓகேங்களா. முத்தொள்ளாயிரம், சிலப்பதிகாரம், இறையனார் அகப்பொருள், மணிமேகலை, 8 தொகை 10 பாட்டு, அப்புறம் 14 கீழ்கணக்கு நூல்கள் இதெல்லாமே செம்மொழி இலக்கியங்களில் வரும். ஓகே. 40 கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் ஐவகை தாயாருள் பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி வளர்ப்பு தாய் அதுதான் பொருந்தாதது. ஓகேங்களா. பாராட்டும் தாய், ஊட்டும் தாய், கைத்தாய் இதெல்லாமே ஐவகை தாயாரில் வருவாங்க. ஓகே. 41 கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் ஓரெழுத்து ஒரு மொழி எழுத்துகளும் தவறானவை. ஓகேங்களா. இதில் தவறானது எது அப்படிங்கிறத பார்ப்போம். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஏபி தவறு அதுதான். ஓகே. சா இனத்தில் பார்த்தீங்கன்னா சா, சி, சே. ஓகேங்களா. சே வரும். சே, சோ அப்படிங்கிறது வரும். அதுக்கடுத்து வா இனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வா, வி. ஓகேங்களா. நெடில் வரும். வை, வவ் அதுதான் வரும். ஓகேங்களா. ஏபி தவறு. ஓகே. மா இனத்தில் மா, மீ, மூ, மே, மை, மோ சரி. குறில் எழுத்து பார்த்தீங்கன்னா து, நோ இதுவும் சரி. ஓகே. அப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஏபி தவறு அதுதான் இதற்கான ஆன்சர். ஓகே. 42 கொஸ்டின். கீழ்கண்ட ஓரெழுத்து ஒரு மொழிகளை பொருத்தணும். ஓகேங்களா. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 3 4 1 2 அதுதான் இதற்கான ஆன்சர். சோ அப்படின்னா மதில், நை அப்படிங்கிற ஓரெழுத்துக்கு சொல்லுக்கான பொருள் வருந்துதல், தீ அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் என்னன்னா இனிமை. ஓகேங்களா. தீனா இனிமைங்கிற பொருளும் இருக்கு. தூ அப்படின்னா உணவு. ஓகேங்களா. ஓகே. அப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. 43 கொஸ்டின். கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எது அப்படின்னா ஆப்ஷன் பி ஓர் ஊஞ்சல் ஆடுகிறது அதுதான் சரியாக அமைந்த தொடர். கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எது அப்படின்னா ஆப்ஷன் பி. ஓகே. ஓர் அப்படிங்கிறது உயிரெழுத்து முன்னாடி வரும். ஓகேங்களா. ஒரு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா
உயிர் மெய் எழுத்து முன்னாடி வரும். 44 கொஸ்டின், பேச்சு வழக்கு பிழை திருத்தம் இவற்றில் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் சி, ரொம்ப நிறைய அப்படிங்கிறதா தவறானது. ரொம்ப அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னா நிரம்ப அப்படின்னு பிழை திருத்தத்தில் வரும். ஓகே. 45 கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் சேரல், எழுச்சி, செறிவு, விருப்பம், ஏறல் என்ற பொருளை தரும் சொல் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, இவர்தல் அப்படிங்கிறது தான். ஓகே. அடுத்து 46 கொஸ்டின், பருவமழை பெய்தது, டேஸ் ஏரி குளங்கள் நிரம்பின. இந்த தொடரில் கோடிட்ட இடத்தில் வரும் வார்த்தை என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, அதனால். ஓகேங்களா, பருவமழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. 47 கொஸ்டின், காற்று பலமாக வீசியது, டேஸ் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. இந்த தொடரில் கோடிட்ட இடத்தில் வரும் வார்த்தை என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, ஆகவே. ஓகேங்களா, காற்று பலமாக வீசியது, ஆகவே மரங்கள் வேரோடு சாய்ந்தன. ஓகே. 48 கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் இறகு என்ற பொருள் தரும் சொல் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, சிறை, அதுதான். ஓகேங்களா, கீழ்கண்டவற்றுள் இறகு அப்படிங்கிற பொருள் தரக்கூடிய சொல் எது அப்படின்னா சிறை. 49 கொஸ்டின், நான் நல்லவனாக வாழ விரும்புகிறேன், டேஸ் தீயோரிடம் நட்பு பாராட்ட மாட்டேன். இந்த தொடரில் கோடிட்ட இடத்துல வரக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, ஆகையால். ஓகேங்களா, நான் நல்லவனாக வாழ விரும்புகிறேன், ஆகையால் தீயோர்கிட்ட நான் நட்பு பாராட்ட மாட்டேன். ஓகே. 50 கொஸ்டின், இறையனார் அகப்பொருள் நூலுக்கான மூலம் நமக்கு கிடைக்கவில்லை, நூலுக்குரிய முழுமையான உரைப்பகுதி கிடைத்துள்ளது. இந்த தொடரில் கோடிட்ட இடத்தில் வரும் வார்த்தை என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, எனினும், அதுதான். ஓகேங்களா, இறையனார் அகப்பொருள் நூலுக்கான மூலம் நமக்கு கிடைக்கவில்லை, எனினும் நூலுக்குரிய முழுமையான உரைப்பகுதி கிடைத்துள்ளது. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் 51 கொஸ்டின், மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்து எவை அப்படின்னா ஆப்ஷன் ஏ, ஆ, ஓ, அதுதான். ஓகே. அடுத்து 52 கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, பன்மை என்பது இரண்டுக்கு மேற்பட்டவைகளை குறிப்பது ஆகும் அப்படிங்கிற இந்த கூற்று தவறு. ஓகேங்களா, பன்மை அப்படிங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்டவைகளை குறிக்கிறது. ஓகேங்களா, ஒருமை அப்படின்னா ஒன்றை குறிக்கும், பன்மை அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்டவைகளை குறிக்கும். கூற்று 2, பன்மையில் தொடங்கும் ஒரு தொடரின் முடிவு பன்மையில்தான் அமைய வேண்டும் அப்படிங்கிற இந்த கூற்று சரி. ஓகேங்களா. ஓகே. அப்போ இந்த 52 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி, அதுதான் இதற்கான ஆன்சர். ஓகே. 53 கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது அப்படிங்கிறது. ஓகேங்களா, இதில் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் டி, 6ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும், அதுதான் தவறானது. ஓகேங்களா, 6ஆம் வேற்றுமை தொகையில தான் என்ன ஆகும், வல்லினம் மிகும், விரி அல்ல. ஓகே. அடுத்து 54 கொஸ்டின், கீழ்கண்ட தொடர்களில் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் டி, புலவர் பொங்கற் பொதுநாளிகளின் மாண்பினை உணர்ந்து கொண்டாடினார் அப்படிங்கிற இந்த கூற்று தவறு. எப்படி வரும் அப்படின்னா புலவர் பொங்கற் பொது நாட்களின் மாண்பினை உணர்ந்து கொண்டாடினர், அதுதான் சரியானது. ஓகே. கீழ்கண்ட தொடர்களில் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, நேற்று பால் பொங்குகிறது அப்படிங்கிறதா தவறானது. சரியா என்ன வரும் அப்படின்னா நேற்று பால் பொங்கியது அப்படின்னு வரும். ஓகேங்களா. ஓகே. அடுத்து 56 கொஸ்டின், ஒளி 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 இதன் பொருள் தருக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சத்தம், பிரகாசம், நீங்கு. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், சந்திப்பிழை இல்லாத தொடரை கண்டறிக. ஓகேங்களா, இதற்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஆப்ஷன் பி, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள். ஓகேங்களா, அந்த கை அப்படிங்கிறப்ப 2ஆம் வேற்றுமை உறுப்பு ஐ வருது, அதனால சந்தி வரும். ஒன்றை அப்படிங்கிறப்பையும் என்ன ஆகுது அப்படின்னா ஐங்கிற அந்த வேற்றுமை உறுப்பு வருது. அடுத்து கற்றுக்கொள் அப்படிங்கிறப்ப குற்றியல் உகரம், இந்த இடங்கள்லாம் என்ன ஆகும், வல்லினம் மிகும். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர். ஓகே. 58 கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் பைங்கூல் என்ற தொடரில் பயின்று வரும் புணர்ச்சி விதிகளில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் டி, உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும், அதுதான் பொருந்தாதது. ஓகேங்களா, பைங்கூல் அதை நம்ம பிரித்தோம் அப்படின்னா பசுமை கூட்டல் கூழ் அப்படின்னு மாறும். ஓகேங்களா, பசுமை கூட்டல் கூழ்னு மாறும். இதற்கடுத்து என்ன ஆகும் அப்படின்னா ஈறு போதல் அப்படிங்கிற அந்த விதிப்படி மை நீங்கிரும். அப்புறம் பசு கூட்டல் கூழ்னு வரும். அதில் அடியகரம் ஐயாதல் அப்படிங்கிற அந்த விதிப்படி பைசு கூட்டல் கூழ் அப்படின்னு வரும். ஓகேங்களா, இதில் இணையவும் அப்படிங்கிற அந்த விதிப்படி சூ நீங்கிரும். சூ நீங்கினதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இனமிகள் விதிப்படி என்ன ஆகும் அப்படின்னா
இந்த கூ அதாவது ககர வரிசையில் வரக்கூடிய இந்த கூக்கு இங்கு அப்படின்னு வந்து இணைஞ்சு பைங்கூல் அப்படின்னு வந்து மாறும். ஓகேங்களா? அப்போ இதில் பொருந்தாத விதி என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். அதுதான். ஓகே. 59 கொஸ்டின், நாகு கடிது என்ற சொல்லில் பயின்று வரும் புணர்ச்சி விதி என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, வன்தொடர் அல்லன முன்மிகா அல்வழி. அதுதான். ஓகே. 60 கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் ஊர் பெயர்களின் மறுவில் தவறாக பொருந்தி உள்ளது எது அப்படின்னா ஆப்ஷன் டி, கருந்தட்டை குடி. கருந்தை அப்படிங்கிறது தவறாக பொருந்திருக்கு. ஓகேங்களா? கருந்தட்டை குடி, கருந்தை வந்து வராது. ஓகே. அடுத்து வந்து 61 கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் ஊர் பெயர்களின் மறுவை ஆராய்க. ஓகே. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, பிடி சரி. அதுதான். ஓகே. லால் குடி அப்படின்னா அவத்துறை அப்படின்னு வருது, அது வராது. தவத்துறை அப்படின்னு வந்து வரும். ஓகே. அடுத்து சிவகங்கை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 4 கோட்டை, இது சரி. அடுத்து திருச்செங்கோடு, திருக்கோடி மாட செங்குன்றூர் அப்படிங்கிற இது வந்து தவறு. திருக்கொடி. ஓகேங்களா? திருக்கொடி மாட செங்குன்றூர் அப்படின்னு வந்து மாறும். ஓகே. பலவந்தாங்கல் அப்படிங்கிறது பல்லவன் தாங்கல், இது சரிதான். ஓகே. பிடி வந்து சரி. அப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகே, பிடி சரி. 62 கொஸ்டின், நசி நாசி இதன் பொருள் தருக. இதற்கான பொருள் ஆப்ஷன் ஏ, குறைதல் மூக்கு. ஓகேங்களா? நசினா குறைதல், நாசினா மூக்கு. ஓகே. 63 கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் சொல்லும் பொருளும் தவறாக பொருந்தி உள்ளது எது அப்படின்னா ஆப்ஷன் டி, யூகம் முறி. அதுதான். ஓகேங்களா? யூகம்னா என்னென்ன பொருள் தரும் அப்படின்னா கருங்குரங்கு, உத்தேசம், இந்த பொருள்லாம் வந்து தரும். ஓகேங்களா? ஓகே. 64 கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இதற்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஆப்ஷன் ஏ, ஏபிடி தவறு. அதுதான். ஓகேங்களா? ஈ இற்று இல்லு இல்லு என்னும் எழுத்துகளுக்கு பின் வியங்கோல் வினைமுற்று கல்விகுதி வல்லினத்தில் தொடங்கும் சொற்கள் வரும்போது இயல்பாய் நிற்கும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா? ஈ இரு. ஓகேங்களா? இற்று இல்லை, இரு இல்லு 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 இந்த எழுத்துக்களுக்கு பின்னாடி வியங்கோல் வினைமுற்று கல்விகுதி வல்லினத்தில் தொடங்கும் சொற்கள் வரும்போது இயல்பாய் நிற்கும். ஓகே. அடுத்து இரண்டாவது கூற்று, இச்சு இந்து இவ்வு என்னும் எழுத்துக்களில் முடியக்கூடிய சொற்கள் அரிதாக உள்ளன அப்படிங்கிற இதுவும் தவறு. ஓகேங்களா? இஞ்சு இந்து. ஓகேங்களா? இந்து இவ்வு என்னும் எழுத்துக்களில் முடியக்கூடிய சொற்கள் அரிதாக உள்ளன, அதுதான் சரியானது. அடுத்து, தனிக்குறிலை அடுத்து ரகர லகர ஒற்றுக்கள் வரா அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி. ஓகே. நான்காவது கூற்று, யா ரா லா ஒற்றுக்கள் மட்டுமே மூவற்றாய் வரும், மற்றவை அளபெடுத்தால் மட்டுமே வரும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தப்பு. ஓகேங்களா? யா ரா லா ஒற்றுக்கள் ஈரொற்றாய் வரும். ஓகேங்களா? யா ரா லா ஒற்றுகள் வந்து ஈரொற்றாய் வரும், மற்றவை தான் அளபெடுத்து வரும். அப்போ இதில் ஏபிடி தவறு. அப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஏபிடி தவறு. ஓகே. 65 கொஸ்டின், வேலம் 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 ஆகிய சொற்களின் பொருள் தருக. ஓகேங்களா? இதற்கான பொருள் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, மரம் சிறைக்களம் மூங்கில். அதுதான். வேலமரம் சிறைக்களம் மூங்கில். அடுத்து 66 கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எதை வெளிப்படை விடைகள் ஆகும். ஓகேங்களா? எவை வெளிப்படை விடைகள் அப்படின்னா ஆப்ஷன் டி, சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை. ஓகேங்களா? சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை. அதுதான். ஓகே. 67 கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் சொல்லும் பொருளும் தவறாக பொருந்தி உள்ளது எது அப்படின்னா ஆப்ஷன் பி, வே கூட்டல் கை வேகின்ற கை அப்படிங்கிறது தவறாக பொருந்தி இருக்கு. ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா வேம் கூட்டல் கை. ஓகேங்களா? வேம் கூட்டல் கை தான் வேகின்ற கை அப்படின்னு வந்து மாறும். ஓகே. அடுத்து 68 கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, ஒரு வினைமுற்று பெயர் பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா? ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து. ஓகேங்களா? ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம். ஓகே. இப்போ தவறு. கூற்று 2, முற்றெச்சத்திற்கு எடுத்துக்காட்டு ஓடினான் வீழ்ந்தான், இது சரி. அப்போ 68 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. அதுதான் இதற்கான ஆன்சர். ஓகே. 69 கொஸ்டின், ஈன்ற என்ற சொல்லின் வேர்ச்சொல் தருக. ஓகேங்களா? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஈ, அதாவது கொடுத்தல் அப்படிங்கிற பொருள். ஓகே. 70 கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எதிர்ச்சொல் சொற்களில் தவறாக பொருந்தி உள்ளது. ஓகேங்களா? தவறாக பொருந்தி உள்ளது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ,
தடக்கை நீண்ட கைகள், அதுதான். தடக்கைனா நீண்ட கைகள். அதற்கு எதிர்ச்சொல் என்ன வரும் அப்படின்னா குறுகிய கைகள் அப்படிங்கிற பொருள் தரும். ஓகேங்களா, குறுகிய கைகள் அப்படிங்கிற பொருள் தரும். ஓகே, 71 கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எதிர்ச்சொல் சொற்களில் தவறாக பொருந்தி உள்ளது எது? ஓகேங்களா, இதுல தவறாக பொருந்தி உள்ளது எது அப்படின்னா ஆப்ஷன் டி, செயிர்த்தனல் மகிழ்வற்றவள் அப்படிங்கிறது தவறா பொருந்திருக்கு. ஓகேங்களா, செயிர்த்தனல் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா கோபம்னு அர்த்தம். ஓகேங்களா, சினம். ஓகே, அதுதான் பொருள். இதற்கு மகிழ்வற்றவள் அப்படிங்கிறது தவறாக பொருந்தி இருக்கு. ஓகே, அடுத்து 72 கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் யானையை குறிக்கும் சொற்களில் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, கணுபவை அப்படிங்கிறது தவறாக இருக்கு. ஓகேங்களா, அனுபவை, அனுபமை, அள்ளியன், குஞ்சரம், வல்விலங்கு இந்த மாதிரியான எண்ணற்ற யானையை குறிக்கக்கூடிய சொற்கள் இருக்கு. ஓகே, 73 கொஸ்டின், நாணல், காயா மரம் ஆகிய பொருள் தரும் சொல் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, காசை அப்படிங்கிற அந்த ஒரு சொல் தான். ஓகே, 74 கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் வட்டார வழக்கு சொற்களில் தவறாக பொருந்தி உள்ளது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, குறுக்கம் அப்படிங்கிறது பெரிய நிலப்பரப்பு அப்படிங்கிறது தவறாக பொருந்திருக்கு. ஓகேங்களா, குறுக்கம் அப்படின்னா குறுகிய நிலப்பரப்பு அப்படிங்கிறதா சரி. ஓகே, 75 கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் வட்டார வழக்கு சொற்களில் தவறாக பொருந்தி உள்ளது எது அப்படின்னா ஆப்ஷன் பி, மகுழி, மேல்கஞ்சி அப்படிங்கிறது தப்பா பொருந்திருக்கு. ஓகேங்களா, ஓகே. அடுத்து 76 கொஸ்டின், பழவேற்காடு என்னும் சிற்றூர் அமைந்துள்ள மாவட்டம் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, திருவள்ளூர் மாவட்டம். ஓகே, 77 கொஸ்டின், சாகுந்தலம் என்னும் நாடகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி, காளிதாசர் அவர்கள். ஓகே, 78 கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, அவ்வானம், இம்மலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்நூல் இச்சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். ஓகே, கரெக்டு தான். அவ்வானத்தில் அவ்வ தூக்கினாலும் இந்த மாதிரி சுற்றெழுத்துக்களை நீக்கினா பிற எழுத்துக்கள் பொருள் தரும். சரி. கூற்று 2, இவ்வாறு சுற்றெழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து சுட்டு பொருளை தருவது புறச்சுட்டு எனப்படும் அப்படிங்கிற இந்த கூற்றும் வந்து சரி. ஓகே, 2 கூற்றுமே சரி. அப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூற்று 1,2 சரி அப்படிங்கிறதா. ஓகே, 79 கொஸ்டின், செய்தியை வினா ஆக்கும் எழுத்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, ஆ, அதுதான். ஓகே, 80 கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் கூற்று மயக்கம் என்ற பொருள் தரும் சொல் எது அப்படின்னா ஆப்ஷன் பி, மரளி, அதுதான். ஓகே, 81 கொஸ்டின், நேற்று இரவு மழை பெய்தது டேஸ் எனது அப்பா குடையை எடுத்து சென்றார். இந்த தொடரில் கோடிட்ட இடத்தில் வரும் வார்த்தை என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, எனவே. ஓகேங்களா, எனவே அப்பா குடையை எடுத்து சென்றார். 82 கொஸ்டின், அவர் புத்தகத்தை வாங்கவும் இல்லை டேஸ் அதை தேடவும் இல்லை. இந்த தொடரில் கோடிட்ட இடத்தில் வரும் வார்த்தை என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, இதுவும் அல்ல, அதுதான். அவர் புத்தகத்தை வாங்கவும் அல்ல, இதுவும் அல்ல, அதை தேடவும் இல்லை அப்படிங்கிறத சரியான தொடர். ஓகே, 83 கொஸ்டின், வறுவல் தின்றான் என்பது என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, தொழிலாகு பெயர். ஓகே, அடுத்து 84 கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் ஊர் பெயர்களின் மறுவில் தவறாக பொருந்தி உள்ளது எது அப்படின்னா ஆப்ஷன் பி, நாமக்கல், மறைக்கல் அப்படிங்கிறது தப்பா பொருந்திருக்கு. நாமக்கல் அப்படிங்கிறது ஆரைக்கல் அப்படின்னு வந்து வரும். ஓகேங்களா, ஆரைக்கல், அதுதான். ஓகே, 85 கொஸ்டின், புலி என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, தானிய குவியல், அதுதான். ஓகே, 86 கொஸ்டின், மனம் தேன் என்ற பொருள் தரும் சொல் எது அப்படின்னா ஆப்ஷன் பி, விரை. ஓகேங்களா, விரைனா மனம் தேன் அப்படிங்கிற பொருள் தரும். ஓகே, 87 கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் 8 தொகை நூல்களில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் டி, பட்டினப்பாலை. ஓகேங்களா, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று 10, அகநானூறு, புறநானூறு இதெல்லாமே 8 தொகை நூல்களில் வரும். ஓகே, 88 கொஸ்டின், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஓகேங்களா, ஓகே, இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, ஈகை, ஈரம், ஈரல், ஈருயிர், அதுதான். ஓகே, 89 கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் அருள் என்ற பொருள் தரும் சொல் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ, தே அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, தெய்வம், அருள் அப்படிலாம் பொருள் தரும். ஓகே, 90 கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் ஈரொற்று மெய்மயக்கம் உடைய சொல் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, தேர்கால், அதுதான். ஓகேங்களா, ஓகே. 91 கொஸ்டின், இகல் என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று தருக.
ஓகே, இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா வினைமுற்று ஆப்ஷன் பி இகழ்ந்தான். அதுதான் ஓகேங்களா. இகழ்ந்தவன் அப்படிங்கிறது வினையாளனின் பெயர், இகழ்தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். ஓகே, 92 கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் அயற்சொல் தமிழ்ச்சொல் இதில் வந்து தப்பா பொருந்தி இருக்கிறது எது அப்படின்னா ஆப்ஷன் பி அபூர்வம் அதிசயம். அதுதான் ஓகேங்களா. அபூர்வம் அதிசயம் அது தவறா பொருந்திருக்கு. அபூர்வத்துக்கு என்ன வரும் அப்படின்னா புதுமை அப்படின்னு வரும். ஓகேங்களா, அபூர்வத்துக்கு புதுமை அப்படின்னு வந்து வரும். ஓகே, அடுத்து 93 கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் அயற்சொல் தமிழ்ச்சொல் இவற்றுள் தவறாக பொருந்தி உள்ளது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ ரிஜிஸ்டர் போஸ்ட் விரைவு தபால். அதுதான் ஓகேங்களா. ரிஜிஸ்டர் போஸ்ட் அப்படின்னா பதிவு தபால்னு வரும். ஓகேங்களா, விரைவு தபாலுக்கு ஸ்பீடு போஸ்ட். ஓகே, 94 கொஸ்டின் தோழி 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 இதன் பொருள் தருக. ஓகே, இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஓர் மீன் பாங்கி அவுரி. இதுதான் இதற்கான ஆன்சர். ஓகே, அடுத்து 95 கொஸ்டின் நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் தோன்றும் எழுத்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ லா அப்படிங்கிற அந்த எழுத்து தோன்றும். ஓகே, அடுத்து 96 கொஸ்டின் எவ்விடம் என்ற சொல்லை பிரித்து எழுதுக. ஓகேங்களா, இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஏ கூட்டல் இடம். அதுதான். ஓகே, 97 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது. ஓகேங்களா, இதில் தவறான கூற்று எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஐகார வரிசை உயிர் ஓரெழுத்து சொற்களாய் வர அவற்றோடு கல்விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறானது. ஓகேங்களா, ஐகார வரிசை உயிர்மை. ஓகேங்களா, ஐகார வரிசை உயிர்மை ஓரெழுத்து சொற்களாய் வர அவற்றோடு கல்விகுதி சேரும்போது வல்லினம் வந்து மிகாது. ஓகே, அடுத்து வந்து 98 கொஸ்டின் மெல்ல பேசினான் என்பது என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி குறிப்பு வினையச்சம். ஓகேங்களா, மெல்ல பேசினான் அப்படிங்கிறது குறிப்பு வினையச்சம். ஓகே, 99 கொஸ்டின் கொடு மற்றும் அலி என்ற வினைச்சொற்களின் வேறுபாடு என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ செயல் விதம். அதுதான் ஓகேங்களா, செயல்படக்கூடிய விதம். ஓகே, 90 கொஸ்டின் விண்ணம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி சேதமற்ற. விண்ணம்னா சேதம்னு அர்த்தம், அதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா சேதமற்ற அப்படிங்கிறது தான். ஓகேங்களா. ஓகே, நம்ம வந்து 100 கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டோம். இந்த 100 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாகவே பாருங்கள். என்ன ரீசன் அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல ரிவிஷன் ஃபேக்டராகவும் இருக்கும். ஓகேங்களா. ஓகே, நம்ம மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ.